கொஞ்சம் தூரம் போனோங்க. எல்லாமே எல்லா இதுவுமே கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துச்சு. சாமட்டி இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு மான் கூட்டமே இருந்துச்சுங்க. அது பார்த்தா கூட்டமாகவே ஓடிட்டு இருந்துச்சு எல்லாமே. சாமட்டிஸும் ஏதோ ரைட் சைடு பார்த்துட்டு இருந்துச்சு. ஏதோ ஒரு விலங்கு வந்து அட்டாக் பண்ண போகிற மாதிரி இருந்திருக்குங்க. ஆக்சுவலாக வந்து புலி தான் வருதுன்ற மாதிரி நாங்கள் வரப்போகுதுன்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு பார்த்தோங்க. நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. 2 இருக்குது பாருங்களேன், 2 சாமட்டிஸ் இருக்குது பாருங்களேன். அது பாருங்களேன், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறது பாருங்களேன். ஏன்னா ஒரு காலிங் ஹவர்ஸ் வந்துச்சு. நாங்கள் அந்த இடத்துட்ட போனப்போ அந்த காலிங் ஹவர்ஸ் வந்தனால நாங்கள் அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்த்தோங்க. பாருங்கள், எல்லாம் மூமெண்ட் ஆகிடுச்சு பாருங்களேன். எல்லா மானுமே அந்த பக்கம் போயிடுச்சு பாருங்கள். இதுவுமே லைட்டாக அப்படியே நகண்டு போது பாருங்களேன். அங்கே பாருங்களேன், எவ்வளோ பயங்கரமாக நகண்டு போகுது பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு மிருகம், அது புலின்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு மிருகம் வர்றதுனால எப்போயுமே அலர்ட் ஆகி வெயிட் பண்ணி பார்க்குமாங்க, இல்லைன்னா போயிருமாங்க. நாங்கள் 2 பார்த்துட்டு தாங்க இருந்தோம். பார்க்குது பாருங்களேன், எவ்வளோ பயங்கரமாக பார்க்குது பாருங்கள். வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்களேன். அப்புறம் பார்த்தா சென்னாய் தாங்க அந்த இடத்துல வந்துச்சு. இந்த சென்னாய் கூட்டம் வந்தனால தாங்க அங்கே அந்த மான் கூட்டம் பூரா ஓடி இருக்கு. இது ஆக்சுவலாக உங்களுக்கு 2 தான் இருக்குன்னு இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 இருக்குங்க. இது ஏன்னா நான் போன வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அவ்வளோ தந்திரமாக இருக்குங்க. ஏன்னா இங்கே 2 இருக்குன்னா கண்டிப்பாக இது பக்கத்தில் இருந்து ஒரு 4வது ஒரு 5வது இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு கூட்டமாக தாங்க இது எப்பயும் வேட்டையாட. இப்போ ஆக்சுவலாக வேட்டையாட தான் வந்திருக்குங்க. இதை பார்த்து தான் அந்த இதெல்லாம் ஊன்னதுங்க.